தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக கார்டனர்ஸ் வேர்ல்ட் லைவ் கார்டன் ஷோக்கு தான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த அழகான ரோஸ் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இதை வந்து டிஸ்பிளே வச்சுருந்தது வந்துட்டு பீட்டர்பெயில்ஸ் ரோசஸ் தான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பீட்டர்பெயில்ஸ் ரோசஸ் வந்து யூகேயில் ஒரு ரோஸ் ப்ரீடிங் நர்சரி. அவங்கக்கிட்ட நிறைய விதமான ரோசஸ்லாம் இருக்கும். அவங்க ப்ரீட் பண்ண ரோஸ், அதுக்கப்புறம் மித்தவங்க ப்ரீட் பண்ண ரோசஸ் கூட அங்கே வந்து சேலுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லாட்டி அவங்களுடைய நர்சரிக்கு போய் வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு அவங்களுடைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் சில வெரைட்டிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ரோஸ் வாங்கும்போது அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக வாங்குங்க. உதாரணத்துக்கு கிளைம்பிங், ரேம்பிளிங், மாடர்ன் ஷ்ரப் ரோஸ், இங்கிலீஷ் ஷ்ரப் ரோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் கலெக்ட் பண்ணி வாங்கலாம். இல்லை நான் வந்து கண்டெய்னரில் தான் க்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டியோ ரோசஸ், அதுக்கப்புறமேட்டு மாடர்ன் ஷ்ரப் ரோஸ், அதுக்கப்புறம் ஃப்ளரபண்டா ரோசஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்து வாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்துட்டு கண்டெய்னரில் க்ரோ பண்ணும்போது நிறைய பஞ்சஸாக பூ பூக்கும். சில வெரைட்டிஸ் வந்துட்டு ஹைப்ரிட்டி மாதிரியான வெரைட்டிஸ் வந்து ஒரு ஸ்டெம்மில் ஒரு பூ தான் பூக்கும். ஆனால் இந்த மாடர்ன் ஷ்ரப் ரோசஸ், அதுக்கப்புறம் ஃப்ளரபண்டா, பேட்டியோ ரோசஸ்லாம் வந்து கொத்தாக நிறையா பூக்கும். ஸோ அதனால் கண்டெய்னர்ஸில் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற வெரைட்டிஸும் இருக்குது, இல்லாத வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்து வாங்குங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் பற்றியும் போட்டிருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வாங்க. எனக்கு இந்த ரோஸ் டிஸ்பிளேயில் இந்த வருஷம் எனக்கு பிடிச்சிருந்தது வந்துட்டு 2 ரோஸ் வெரைட்டி. ஒன்று வந்து இந்த மினர்வா, செம்ம வாசனையாக இருந்தது. பக்கத்தில் போனாலே அவ்வளோ வாசனையாக இருந்தது. அதே மாதிரி அதோட கலரும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, ஒரு பர்பிளிஷ் ப்ளூ கலர் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து அங்கே பார்க்கும்போது பிளாக் கலரில் இருந்தது ஆல்மோஸ்ட். இது வந்து செவனியர் டியூ டாக்டர் ஜெயமைன். இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு ஓல்டு வெரைட்டி ரோஸ், ஹைப்ரிட் பெர்பேச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பயங்கர வாசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்டென்ஸ் கிரிம்சன் ரெட் கலரில் இருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் கலர் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அந்த வெரைட்டி வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. வின்டர் டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பேர் ரூட் ரோசஸாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு பாட்டட் ரோஸ் தான் இருக்கும். பேர் ரூட் ரோசஸ் வந்து பாட்டட் ரோசஸை விட விலை கம்மியாக இருக்கும். அதனால் வின்டர் டைமில் வாங்குங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.